வெல்கம் டு ஹாப்பி ஹோம்ஸ் வியூவர்ஸ். ஒரு விஷயம் உங்களுக்கு காட்டுறேன், எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு முன்னாடி வாங்க. இது பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு வெளியில் ஒரு ரோடு, நல்லா இவ்வளோ பெரிய ரோடு இருக்குது. நீங்கள் அதை தாண்டினதுக்கப்புறம் மேலே பாருங்கள், எந்த ஒயரும் போகல. எல்லா ஒயர்ஸு, பைப்பு, தண்ணி எல்லாமே வந்து உங்களுக்கு அண்டர் கிரவுண்டில் இருக்குது. ஸோ உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது நீங்கள் கச்சாமச்சா நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த ட்ரெயின், உங்களுக்கு அந்த ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் இது எல்லாமே அடியில் போகிறது. இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை தாண்டி ஒரு பிளக் அண்ட் பிளே அப்படியே அந்த இடத்த வாங்கி நீங்கள் வீடு கட்டுறதுக்கான ஒரு செட்டப்பாக தான் இது வந்து முழுக்க இருக்க போகுது. 123 ஏக்கர் பிளாட்டட் கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே நம்ம இருக்கிறோம். சென்னையில் இது வந்து ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட்டு, ரொம்ப ப்ராமிசிங்கானது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் கூட. இதில் வந்து ஒரு 2000க்கும் மேற்பட்ட பிளாட்ஸ் யூனிட்ஸ் இருக்குது. அதில் வந்து கமர்ஷியல் ஏரியா, நீங்கள் வந்து கடை வாங்குறதுனா கடைக்கான இடம் வாங்குறதுனா வாங்கலாம். ஒரு பெரிய பங்களா கட்டணும்னா அதுக்கு ஒரு இடம் வாங்குறதுனா வாங்கலாம். ஒரு சின்ன சைஸ் வீடு கட்டணும் அதுக்காக வாங்கலாம். ரோ விலாஸ் கட்டணும் அதுக்கான இடங்கள் வாங்கலாம். ஸோ யூ ஹேவ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். ஒரு ஃபுல்லி டெவலப்டு ஒரு ஏரியா. இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரியான ஒரு அமைப்பை நீங்கள் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ஒரு பர்ஃபெக்டான ரோடு, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அண்டர் கிரவுண்ட்லேயே எல்லா வசதியும், தண்ணி கிண்ணி எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும். அந்த ஏரியாவில் உங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஏரியாவே அழகாக இருக்கும். அதில் உங்கள் வீடு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான். இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து வரும்போது பார்த்தோம், நிறைய பேர் வந்து கையில் போர்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த குட்டி குட்டியாக அந்த பிளாட்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இதுக்குள்ளே என்னடா டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது பார்த்தா இதில் எல்லா விஷயங்களும் இருக்குது. உங்களுக்கு க்ளீனான உங்களுக்கு பேப்பர் டைட்டில்ஸ் வந்து டாக்குமெண்டேஷனு, ஒரு பக்கா டெவலப்மெண்ட்டு. இதுக்குள்ளே வந்தாலே வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஒரு ப்ராமிசிங்கான ப்ரைஸ். இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம போடுற காசு இன்றைக்கி நாளைக்கு வந்து டக்குன்னு வளரும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இதை பற்றிலாம் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்மளோட ஹாப்பி ஹோம் சேனலில் பார்க்குறவங்க, இல்லை ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் பார்ப்பேன் அப்படின்றவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா ஹாப்பி ஹோம்ஸில் இப்போதைக்கே ஒரு 300க்கும் மேற்பட்ட வீடியோஸ் இருக்குது. அதை தொடர்பான 1000க்கும் மேற்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு தேவையானது உங்கள் பட்ஜெட்டு, நீங்கள் பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லைனா, அது ஒருவேளை இல்லைனா திரும்ப வந்து அது புதுசாக வந்து உங்களை வந்து சேரும். உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி ஹாப்பி ஹோம்ஸ் மூலமா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி எந்த விஷயங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மறக்காமல் நான் சொன்ன மாதிரி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ், நீங்கள் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்கணும்னா பல இடங்களில் தேடி அலையிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ராப்பர்ட்டிக்கான பையரை ஹாப்பி ஹோம்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணி கொடுக்கும், தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கும். சரியா? இப்போ இந்த பிளாட்ஸை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கலாம் குயிக்காக. இது ஒரு அழகான மாடல் பிளாட். ஸோ உங்களுக்கு வந்து இந்த டெவலப்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய இடம் இப்படி தான் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து பார்க்கும் போதே ரொம்ப அது உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை தாண்டி நம்ம வந்து இப்போ பக்கத்தில் இருக்கிற கனெக்டிவிட்டி, இந்த இடம் வாங்குறதுக்கான சில முக்கியமான இடங்கள் இருக்கும்ல, இது எங்கே இருக்குது, இதனுடைய ஆக்சஸ் என்ன, இதில் இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகலாம், எங்கே போகலாம் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். சென்ட்ரலுக்கு நீங்கள் இங்கேருந்து சென்னை சென்ட்ரலுக்கு நீங்கள் போனோம் அப்படின்னா NH32 பிடிச்சி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் இங்கேருந்து சென்னைக்கு போயிடலாம். கனெக்டிவிட்டி கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் 30 மினிட்ஸ் டிரைவில் இருக்குது. கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் பை த வே நான் சொல்லவே இல்லை, நம்ம இருக்கிறது வந்து கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன் 13 மினிட்ஸ் டிரைவில் இருக்குது. அண்ட் இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸு, ஐடி பார்க்ஸு இதெல்லாம் வந்து க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் இருக்குது. சென்னையோட ஏர்போர்ட் வந்து 30 மினிட்ஸ் டிரைவ் உங்களுக்கு இங்கேருந்து. குறிப்பாக வந்து கேளம்பாக்கம் பஸ் டெர்மினஸ், மொஃபசல் பஸ் டெர்மினஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு இப்போ நீங்கள் தெரியாமல் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த பஸ் டெர்மினஸும் உங்களுக்கு வந்து க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில் இருக்குது. தாண்டி தான் நாங்கள் ஆக்சுவலி இங்கே வந்தோம். அண்ட் இந்த மாதிரியான அவுட்டர் ரிங் ரோடு, மெட்ரோ சர்வீசஸ் வர்றது, 137 ஹெக்டர் நிலத்துக்கு வந்து பொட்டானிக்கல் கார்டன் இந்த டெவலப்மெண்ட்டுக்கு பின்னாடி தான் வருது. ஸோ அது வந்ததுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த லேண்டோடைய வேல்யூ இன்னும் கூட வந்து உங்களுக்கு வந்து அப்ரிஷியேட் ஆகும். ஸோ இதெல்லாம் சரி, இந்த இடத்துல நான் ஏன் இடம் வாங்கணும், இந்த இடத்துல அப்படின்னா ஸ்பெஷல் அப்படின்றதுக்கான சில குயிக்கான சில ஹைலைட் பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு வெல்னஸ் தீம்ஸில் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க இந்த பிளாட் எல்லாமே. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா 2200 மரங்களுக்கு மேலே வந்து இங்கே வந்து உங்களுக்கு டோட்டலாக இந்த டெவலப்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வரும். ஃப்ரெஷ் க்ரீனரிஸ் இருக்கும். 35க்கும் மேற்பட்ட அம்யூனிட்டிஸ் இருக்குது. அதில் குறிப்பாக வந்து 30,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு கிளப் ஹவுஸ் ஒன்று இருக்குது. ஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இதில் அம்யூனிட்டிஸ் கிடைக்கும். பார்த்தீங்களா, இந்த கிரிக்கெட் பிச்சு, இந்த மல்டிபர்பஸ் கிரவுண்டு, ப்ளே ஏரியா, பார்க்கு, ஒரு பார்க்கும் வந்து 8 பார்க் இருக்குது. ஒரு பார்க்கும் வந்து 1 ஏக்கர் பரப்பளவில் கொண்ட சில பார்க்ஸு. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இது டோட்டலாக இவ்வளோ பெரிய இடமும் வந்து இந்த 123 ஸ்கொயர் ஃபீட் 123 ஏக்கர் பிளாட்டுக்குள்ளே இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் பேஸில் இருக்குது. ஸோ இதனுடைய ப்ரைஸை பார்க்க வேண்டிய நேரம் வந்துச்சு. இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த ப்ரீ ஸ்டேஜில் இருக்கும். இந்த ப்ரீ லான்ச்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் இருக்கும். ஸ்கொயர் ஃபீட் வந்து 700 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஆரம்பிக்குது. அதாவது 2700 ருபீஸ்லேருந்து பர் ஸ்கொயர் ஃபீட் ஆரம்பிக்குது. நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு 11 lakhsலேருந்து அப்படியே ஆரம்பிக்குது. 11 lakhsலேருந்து ஆரம்பித்து நீங்கள் அப்படியே போகலாம். எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்களோ அவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் உங்களுக்கு ஏற்றிட்டே போகும். நான் சொன்ன மாதிரி நீங்கள் நடுவில் இது கடை வாங்குறதுனால வாங்கிக்கலாம், இல்லை வந்து கமர்ஷியல் ஏரியா வாங்குறதுனால வாங்கலாம், வீடு கட்டுறதுக்கு, பங்களா கட்டுறதுக்கு, இல்லை ஒரு சின்ன வீடு கட்டுறதுக்கு, அந்த மாதிரி எந்த ஆப்ஷன்ஸ் வேணால் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். யூ ஹேவ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் முன்ன பின்ன இருக்கும். நான் ஸ்டார்டிங் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறேன். ஸோ இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் 11 lakhsலேருந்து ஆரம்பிச்சு நீங்கள் 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 3000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குது. ப்ளஸ்
ஜாஸ்தி. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணும்போது நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நீங்கள் வாங்குறது இது ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. நீங்கள் 1 2 சேர்த்து 3 4 சேர்த்து அந்த மாதிரி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். குழப்பங்கள் வேணாம். என்னுடைய பெஸ்ட் சஜஷன், இது ஒரு ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கூடுவாஞ்சேரியில். ஓஎம்ஆரை கம்பேர் பண்ணும்போது ஓஎம்ஆருடைய ப்ரைஸ்லாம் ஏறி இங்கே இருக்குது. அங்கேருந்து வளர்ச்சி வந்து அதுக்கு மேலே இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2700 ஸ்கொயர் ஃபீட்ன்றது இப்போதைக்கு இப்போ மார்ச் மாதம் கழிச்சு இதை லான்ச் பண்ணதுக்கப்புறம் இன்னும் வந்து ப்ரைஸ் வந்து டப்புன்னு இன்க்ரீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த ஓஎம்ஆர் ப்ரைஸ் கூட இதை கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இது ரொம்பவே கம்மி. அதே சமயத்தில் ஓஎம்ஆர் ப்ராப்பர்ட்டியோட அப்ரிசியேஷனோட இந்த ப்ராப்பர்ட்டி அப்ரிசியேஷன் வந்து வேகமாக இருக்கும். ஏன்னா அது ப்ரைஸ் கம்மின்றதால இங்கே டெவலப்மெண்ட் ஜாஸ்தி இருக்குன்றதால, குறிப்பாக கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இங்கே வந்திருக்குன்றதாலையும் ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ மறந்துடாதீங்க, இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஸ்க்ரீனில் இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள். எந்த டவுட் இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கெல்லாம் தாண்டி நீங்கள் இந்த ஏரியா ஓகே, இது நல்லா இருக்குது, இது பார்க்குறதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நேரில் வந்து ஃபேமிலியோட ஒரு நாள் நல்ல நாளில் வந்து நீங்கள் இதை பார்த்துட்டு வேணுமா வாங்கலாமா அப்படின்ற டிசிஷன் எடுக்கலாம். நீங்கள் வாங்கணுன்ற டிசிஷன் எடுத்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10 வருஷம் கழிச்சு ஹாப்பி ஹோம்ஸை நினச்சி பார்ப்பீங்க. அண்ட் நீங்கள் உங்களுடைய முடிவையும் வந்து நினச்சி பெருமைப்படுவீங்க. நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சொல்லுங்கள்.